அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி ஒரு சத்தத்தை, கர்த்தருடைய ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். வருஷம் முடிகிற நேரத்துக்கு வந்துட்டோம், வருஷம் முடிய போகுது. நம்ம உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு, பிரசங்கம் எவ்வளவு, ஆலோசனை எவ்வளவு, பைபிள் ஸ்டடி எவ்வளவு பிரசங்கத்தை இன்றைக்கி, எவ்வளவு வார்த்தைகள் இந்த வருஷத்தில் நம்ம விதைச்சிருக்கோம். அது ஒரு நல்ல காரியம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அது ரொம்ப தேவையான ஒன்று, அது நல்ல காரியம் கூட. ஆனால் ஒரே ஒரு கேள்வி நமக்கு நாமே, நம்ம போதித்த, நம்ம பிரசங்கம் பண்ணின, ஆலோசனை மற்றவங்களுக்கு விதைத்த, போதித்த, ஆலோசனை சொன்ன வசனங்களில் எந்த வசனத்தின்படி நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அல்லது எந்த வசனத்தை கை கொண்டுக்கிட்டு இருக்கோம், அல்லது எந்த வசனத்தை கைகொள்ளும்படியாக நம்ம முயற்சி எடுக்கிறோம்? இது அவசியம் இல்லையா? இது மிக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இல்லையா? அநேகருக்கு போதிக்கப்பட்ட வசனம் எனக்கு என்ன வாச்சு? நம்ம கவனமாக இருக்கணும். இது வீட்டிலேருந்து தொடங்கிடுது. புருஷன் மனைவி மேல் அன்பு காட்டாமல் போதிக்க தொடங்கிறான், நீ கீழ்ப்படின்னு. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் நீ என் மேலே அன்பு காட்டு அப்படின்னு போதிக்கிற ஒரு காரியம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனத்திற்கு கீழ்ப்படியாமல், வசனத்தின்படி வாழணும் என்கிற ஒரு பிரயாசம் இல்லாமல், கொஞ்சம் கூட முயற்சி இல்லாமல் மற்றவர்களுக்கு பேசப்படுது. இது வீட்டிலேருந்தே தொடங்கிறத போதிக்கிற ஆவி. இது என்ன ஆவி தெரியுமா? வசனத்தை கைகொள்ளாமலே மற்றவர்களுக்கு போதிக்கிறதும், பிரசங்கம் பண்ணுறதும், ஆலோசனை சொல்கிறதும், அது என்ன ஆவின்னா, போதிக்கிற பிசாசுடைய ஆவி. அது ஒரு பிசாசுடைய ஆவி தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தின்படி வாழாமல், அதை பற்றியே கவலைப்படாமல், முயற்சியும் எடுக்காமல் மற்றவங்கள்கிட்ட ஆலோசனை சொல்கிறது தீவிரமாக இருக்கிறது இல்லையா? வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போதிக்கிற அந்த ஸ்பிரிட் என்னென்னா, அந்த ஆவி என்னென்னா, போதிக்கிற பிசாசுடைய ஆவி. இந்த ஆவிக்கு தேவன் நம்மை விலக்கி காப்பாராக. ஏன்னா வேதம் நமக்கு எச்சரிக்கையில், போதகராக விரும்பாதீங்க, அவங்களுக்கு விசேஷித்த ட்ரீட்மெண்ட்டு, விசேஷித்த ஒரு ஆக்கினை இருக்குன்னு வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா?